நர்மதா வந்து கத்துறத பார்த்துட்டு எல்லாருமே பயந்து போகிறாங்க. அப்போ தான் தெரிய வருது நர்மதா பெரிய மனுஷி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. கங்கா வந்து எல்லாருக்கிட்டையும் சொன்னோன்னே எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்த மாமிக்கிட்ட போயிட்டு சொல்லிவிட்டு நிறைய பேரை கூட்டின்னு வரணும் தண்ணி ஊற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொன்னதால் நம்ம கங்காவும் வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரியும் போயிட்டு மாமிக்கிட்ட சொல்கிறாங்க. மாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ கவலைப்படாதீங்கம்மா, நான் எல்லோரும் அரேஞ்ச் பண்ணுறேன், பொம்பளைங்கள நான் வர வைக்கிறேன், இங்கே எல்லோரும் வந்து தண்ணி ஊற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அத்தைக்கு சொல்லிட்டீங்களா அப்படின்னோடனே, ஆமாம் அவங்க அத்தை முறை இருக்காங்க, எந்த பிரச்சனையும் என் மாமியார் தான் அவங்க வந்து அத்தை, அவங்களுக்கு நாங்கள் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டேன், அவங்க கிளம்பி வந்துடுவாங்க அப்படின்னோன்னா ரொம்ப நல்லது. அவங்க வந்தோடனே ஃபஸ்ட்டு தண்ணி அவங்க ஊற்றட்டும், அதுக்கப்புறம் நம்மளாம் ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க மாமி. இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களா மாமி? ஆமாம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. காவேரி என்னடி ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னோடனே, நல்லா தான் பேசுகிறாங்க, ஆனால் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, அதுதான் பிரச்சனை அப்படின்றாங்க காவேரி. என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, உனக்கு எதுவும் தெரியாதுக்கா, நீ வாக்கான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. இங்கே விஜய் வராரு. விஜய் பார்த்துட்டோன்னே 2 பேரும் எதுக்காக இங்கே வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு மாமி கிட்ட கேட்குறாரு. அப்போ மாமி வந்து இந்த மாதிரி பெரிய பொண்ணான விஷயத்த சொல்கிறாங்க நர்மதா. அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். மாமி நிஜமா அப்படி? ஆமாப்பா அப்படின்றாங்க. சரி மாமி, இதுக்கு என்னென்ன சடங்கு பண்ணுவாங்க அதெல்லாம் எதாவது சொல்கிறீங்களா, உனக்கேப்பா அப்படின்னு கேட்டோன்னே, இங்கே தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் மாமி அப்படின்னு நல்லா எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சடங்கு வைப்பாங்க, புட்டு சுற்றுவாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மாமங்காரங்களாம் சீர் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ நானும் மாமாவை தானே, நானும் சீர் எடுத்துகிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாரு, நேராக அவங்க தாத்தா கிட்ட ஃபோன் போட்டு, தாத்தா இந்த மாதிரி நர்மதா பெரிய பொண்ணு ஆகிட்டா அப்படின்னு. தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுற. நிஜமா அப்போ? ஆமாம் தாத்தா, இங்கே வந்து செம்மையாக வந்து களை கட்டணும் தாத்தா, ஃபங்க்ஷனு அந்த மாதிரி பண்ணும் தாத்தா. இங்கே பாருப்பா, சாரதா ரொம்ப கோவமாயிடுவா, இதெல்லாம் வேணாம்ப்பா, போங்க தாத்தா, என் அத்தை என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நர்மதாவோட ஃபங்க்ஷனை சூப்பராக வைக்கணும் தாத்தா. இங்கே பாருங்கள், நான் என்னென்ன ஏற்பாடு பண்ணணும் சொல்கிறேன், எல்லாம் பண்ணிடுறேன், நீங்களும் நேராக கிளம்பி வந்துடுங்க, நம்ம வந்து ஃபங்க்ஷன் வச்சிடலாம் தாத்தானோன்னே, இங்கே பாருப்பா, உங்ககிட்ட கேட்காம நம்ம எதுவும் செய்ய முடியாது, இங்கே பாருங்கள் தாத்தா, இந்த விஷயத்தில் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் தாத்தா அப்படின்றாரு. என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா யோசிக்கிறாரு. இங்கே வந்து சாந்தி வராங்க. சாந்தி ஓடி வந்துட்டு அப்படியே நர்மதா பார்த்து உச்சி முகர்றாங்க. இந்த கடைக்குட்டி கூட பெரிய மனுஷி ஆகிட்டா, சின்ன குழந்தைன்னு பார்த்தா இப்படி வளர்ந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. என்னடி எப்போ நடந்தது அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு நேரம்லாம் குறித்து வச்சுருக்கீங்களா? எல்லாம் குறித்து வச்சுருக்கோம், எல்லாத்தையும் குறித்து வைக்கணும்டி, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. சரி, தண்ணி ஊற்ற எல்லோரும் வந்துருவாங்கல்ல, புது இடமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா வந்துருவாங்க அப்படின்னோன்னா மாமி வராங்க. இவங்க யாருன்னொன்னே அத்தைன்றாங்க. இங்கே எல்லோரும் வராங்க, தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நன்னதாக தண்ணி ஊற்றி வந்து புது ட்ரெஸ் போட்டு கூட்டின்னு வந்து உட்கார வைக்கிறாங்க. பார்த்தியா, கரெக்டாக பாவாடை சட்டை உங்கள் மாமா எடுத்துகிட்டு வந்தார், பார்த்தா நீ இந்த மாதிரி ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சந்தோஷமாக அந்த பாவாடை சட்டை போட்டு உட்கார வைக்கிறாங்க நம்ம நர்மதாவை. அடுத்து வந்து சரி, எல்லா சடங்கும் பண்ணோம், புட்டு சுற்றணும், எவ்வளோ வேலை இருக்குது, அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே சவுண்டாக இருக்குது. எல்லோரும் ஓடி போய் வெளியே பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம வந்து விஜய் வந்து பயங்கரமாக பேண்டு வாத்தியோட சீர்லாம் எடுத்துகிட்டு செமையாக வராரு. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த பையன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு மாமியும் ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அப்போ சாந்தி வந்து என்னடி இது, உன் புருஷன் இப்படிலாம் வரான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. சாரதா, முதல்ல இங்கேருந்து அந்த பையனை போக சொல்லுங்கள், இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி டென்ஷனாக வராங்க. உடனே தாத்தா வராரு. சாரதா எப்படிமா இருக்க எல்லாம் கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இங்கே இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா இல்லையா, நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. இங்கே பாருமா, இந்த விஷயத்தில் நான் ஒன்றுமே பண்ண முடியாது, நானும் விஜய் கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான், நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. சாந்தியை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணிகிட்ருக்க நீ, காவேரியும் விஜயும் நல்லா வாழணுன்ற எண்ணமே இல்லையா, உன் பொண்ணு நல்லா வாழ வேணாவா, சும்மா எதுக்கேத்தாலும் ஓவராக பண்ணிகிட்ருக்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. சாந்தி சாரதா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உன் மனசில், எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி கேட்குறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், பொண்ணு மாப்பிள்ளையே நல்லா வாழணும் தான் ஒவ்வொரு பொம்பளையும் ஆசைப்படுவா, நீ என்ன மாப்பிள்ளையை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கிற, அந்த பையன் கட்டின தாலி நம்ம பொண்ணுக்கு அடுத்துட்டு இருக்குது, அதனால் அவங்க 2 பேரும் இப்படி தான் இருக்கணும், 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க, இங்கே பாரு காவேரி, அம்மா 1000 சொல்லுவா, அதெல்லாம் கேட்டுட்டு உன் புருஷனை விட்டுட்டு இருப்பியா நீ, பாரு அவன் விழுந்து விழுந்து இவ்வளோ செய்கிறான், அதெல்லாம் கொஞ்சம் கூட பார்க்காம பழைய கதையை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, முதல்ல ஆக வேண்டிய காலத்தை பாருங்க, நீங்கள் வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. எல்லாரையும் வரவேற்கிறாங்க. சீர்வரிசையில் இங்கே வைங்கன்றாங்க. சாந்தி வந்து இப்படிலாம் நடந்துக்கிறத பார்த்துட்டு சாரதா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், எல்லாம் அமைதியாக இருக்கணும், சொல்கிறத கேட்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நலுங்கு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. நலுங்கு வச்சு எல்லாமே புட்டெல்லாம் சுற்றுறாங்க. காவேரி விஜய் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு சாரதா டென்ஷன் ஆகிறாங்க.